இல்லங்க, துப்பாக்கி தான் பெஸ்ட் சாய்ஸ். அதெல்லாம் வாங்கணும்னா நம்ம கிட்ட லைசென்ஸ் இருக்கணுமே. முறையான வழியில போனா கிடைக்காது. ஆனா குறுக்கு வழியில போனா 10 துப்பாக்கி கூட வாங்கலாம். குறுக்கு வழினா எனக்கு புரியலையே நிஷாமா. ரவுடிங்கெல்லாம் லைசென்ஸ் வாங்கிய துப்பாக்கி வச்சிருக்காங்க. ரவுடிங்கெல்லாம் யாரையாவது பிடிச்சா போதும், துப்பாக்கி வாங்கிடலாம். அப்படியா? என் பெரியப்பா மக வட சென்னையில கொருக்குப்பேட்டையில தான் இருக்கான். அவனுக்கு ரவுடிங்க லிங்க் எல்லாம் இருக்கு. அது போதுமே. உங்களை அவருக்கு நல்லா தெரியுமா? சொந்த பெரியப்பா மகன் சொன்னேன்ல. நம்மளோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவரும் நமக்கு எதிராக பெரிய அப்பா வச்சிட போறாரு. இருங்க, இப்பவே ஃபோன் பண்ணி பேசுறேன். ஹலோ ஹலோ அண்ணா, நான் காவியா பேசுறேன். சொல்லு காவியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. அண்ணா ஒரு ஹெல்ப். சொல்லுமா. எனக்கு வேண்டிய ஒருத்தவங்களுக்கு ஒரு கள்ள துப்பாக்கி வேணுமா? அதுக்கு பெரிய அமௌண்ட்டா தேவைப்படுமேமா? அண்ணா, அமௌண்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க. சரி, பீகார்ல இருந்து 2 பசங்க வந்திருக்காங்க. 2 பீஸ் இருக்குன்னு சொன்னானுங்க. நீ என்ன பண்றனா, கொருக்குப்பேட்டைக்கு வந்துட்டு மைனா தொட்டு எங்க இருக்குன்னு கேட்டு வந்துரு. அண்ணா, கிடைக்குமாண்ணா? நம்பி வரலாமாண்ணா? ஆமா, ரெடி பண்ணிக்கலாம். ஆமா, உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருண்ணா. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேம்மா. ஆக துப்பாக்கி ரெடி. கிஷோர் செத்துட்டானே முடிவு பண்ணிக்கலாம். பணம் எவ்வளவு தேவைப்படும்னு சொல்லவே இல்லையே. ஒரு 30,000 இருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். சரி, நான் ரெடி பண்ணிடுறேன். எப்படி குறி பார்த்து சுடணும்னு தெரியுமா? அவனோட நேருக்கு நேர் நின்னு அவன் இதயத்தை நோக்கி சுட போறேன். எதுக்கு பிராக்டிஸ்? டேய் கிஷோர், நீ க்ளோஸ். அந்த கண்டையை கொடு. சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் நான் விட்டுருங்க. நான் அடிக்காதீங்க. நான் தெரியாமல் நான் தான் சொல்கிறேன். சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் நிறைய வலிக்குது. வேணாம் விட்டுருங்க, ப்ளீஸ். நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். நான் அடிக்காத வலிக்குது. விட்டுருண்ணா ப்ளீஸ். நான் வேணாம், இனிமேல் சொல்ல மாட்டேன். விட்டுருண்ணா ப்ளீஸ். நான் அடிக்காத. வேணாம், நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். அடிக்காத. சாட்சியா சொல்றேன். எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளவு தெரியுமா உனக்கு? என்னடா தெரியாம பண்ண? செஞ்ச கொலைக்கு நான் தான் சாட்சின்னு சொல்லுவியாடா? தெரியாம சொல்றேன். அடிக்காத. போய் சாட்சி சொன்னியே, அதுவும் தெரியாம பண்ணதா? ஒரு அப்பாவி வெட்டின தப்புன்னு தோணுச்சு, அதான் போலீஸ்ல சொல்லிட்டேன். இப்போ உன்னை உரிச்சு உப்பு கண்ண போட போறோம். இங்க இருக்கிற எவனாச்சும் நியாயம் கேட்பானடா? உனக்கு முழு பாதுகாப்பு தரேன்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க. தைரியமா வந்து சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. அதனால தானே போய் சொன்னாங்கண்ணே. அவங்கள நம்பி சொல்லிட்டேன். இப்போ உன்னால எங்க கூட்டாளிக்கு 10-12 வருஷம் தண்டனை அடைய போகுதுடா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். டி நகர் ராஜா அப்பாசாமி ஸ்ட்ரீட்லேருந்து குமார் பேசுகிறேன் சார். இங்கே ஒரு பிரச்சனை சார். உடனே வரீங்களா சார்? சரி, ஓகேங்க சார். சரிங்க சார், கிளம்பி வராங்களா? ஏய், உன்னை கொலை பண்ணா கூட எங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அடிக்காதீங்க, அப்படி இது பண்ணிடாதீங்கண்ணா. நான் புள்ள குட்டிக்காரங்கண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா. விட்டுறலாம். இப்போ போலீஸ்காரன் வந்து கேட்டா என்ன சொல்லுவ? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கண்ணா. என்னடா மூஞ்சில காயன்னு கேட்டா கீழே விழுந்துட்டேன்னு சொல்றேங்கண்ணா. அது நம்புற மாதிரி இல்லையே. தல, நம்மளை தேடி என்ன போலீஸா வரப்போகுது? ஆமாண்டா, பப்ளிக்ல ஒருத்தன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டானே. தல, போலீஸ் வரட்டும், தில்லா நின்று பேசுவோம். இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. முதல்ல இங்கிருந்து காலி பண்றது நல்லது. போலீஸ் வரும்னு பார்த்தா டம்மி போலீஸ் வராரு. தல, போலீஸ் வேலையை இவர் எப்பயோ ராஜினாமா பண்ணிட்டாராம். ஆமா, எப்பயாவது ஒரு தடவை மொக்கம் வாங்கினா பரவாயில்ல. நம்ம மாதிரி ஆளுங்க கிட்ட எப்பவுமே மொக்கம் வாங்கினா எப்படி எவ்வளவு பாக்குறது? போலீஸ்காரன் சாட்சி சொல்ல கூப்பிட்டா சத்தியமா வரமாட்டேனே. சத்தியமா வரமாட்டேன். போலீஸ்காரன் கிட்ட என்ன சொல்லுவ? நான் இன்னைக்கே வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஏரியாவுக்கு போயிடுறேண்ணே.
போலீஸ்காரன் கூப்பிட்டான்னு சாட்சி சொல்ல போனேன். வேற ஏரியா போறேன்னு சொல்லிட்டு அடிக்காதீங்கள. ஏய் ஒரிஜினல் போலீஸ் வந்துருச்சுடா. யோ என்னையா தகராறீங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கீங்களா? மூஞ்சிலாம் ரத்த காயமா இருக்கு. பேசிக்கிட்டு இருந்தா எப்படி காயம் வரும்? டென்ஷன்ல என்ன நானே அடிச்சிட்டேன் சார், போதுமா? யோ ஏன் பயப்படுற? இவனுங்க தாண்டு தைரியமா சொல்லு, அள்ளிக்கிட்டு போயிடுறேன். யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்திருக்கீங்க சார். எங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன்லாம் வரல. நீ தான் இப்ப ராங்கா பதில் சொல்ற. சார் ஒரு அப்பாவி உண்மையை சொன்னா நம்புங்க சார். ஏய் இவ மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா இந்நேரம் உன்னை அள்ளிட்டு போயிருப்பேன். உண்மையை சொல்லிட்டாலும் இவர் சிபிஐ போலீஸ் வச்சு சார் நீங்க சொல்லுங்க சார், இங்க என்ன நடந்தது? இங்க எதுவும் நடக்கலையே சார். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சனால தான் வந்திருக்கோம். சாரி, ராங் இன்ஃபர்மேஷன். அவங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்க. சார் நீங்களுமா? பயப்படாம சொல்லுங்க சார். நான் யாருக்குங்க பயப்படணும்? பயம் என்ன கண்டா பயப்படும். பஞ்ச் டைலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க பழைய இன்ஸ்பெக்டர் பாண்டிய மாதிரி பேசலையே. நான் எதுக்குங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்? நீங்க அந்த ரவுடிகளுக்கே சப்போர்ட் இருங்க சார். நல்லது நல்லது, வாங்க. ஏய் பட. ஏய் கிளம்பு கிளம்பு கிளம்பு. பாண்டியன் சார் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? எங்களை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. காட்டி கொடுத்தா மட்டும் டிபார்ட்மெண்ட்ல அவார்டா கொடுக்க போறாங்க? சார் நீங்க இப்படி மாறுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். எனக்குன்னு எதிரிங்க யாரும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு எதிரியை நானே உருவாக்கிக்கிட்டேன். என்னது உருவாக்கி நிக்கிறீங்களா? அது யார் சார்? தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச அத்தனை கிரிமினல் வேலைகளையும் செஞ்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தெரிக்க விட போறேன். சார் கையை கொடுங்க சார். முதல்ல நீங்க நம்ம ரூட்டுக்கு வந்துட்டீங்க. பாண்டிய என்னைக்கும் தனிக்காட்டு ராஜாவா தான் இருப்பான். கிரிமினல்ஸோட கூட்டு சேர்றது எப்பவும் ஆபத்து. சார் எங்க கேங்குக்கு இனிமே நீங்க தலையா இருங்க. உங்களுக்கு கீழே நாங்க வேலை செய்யறோம். நீங்க அரசாங்கத்துல வாங்கின சம்பளத்தை விட அக்கா கிட்ட டபுள் மடங்கு வாங்கிக்கோங்க சார். அப்பப்ப வேலை முடிக்கிறப்பெல்லாம் நிறைய டிப்ஸ் கிடைக்கும். அள்ளி கொடுக்கறதுல எங்க அக்கா பொம்பளை கர்ணம் சார். எங்க அக்காவுக்கு உங்க மேல நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கிட்டா எங்க கேங்குக்கு நீங்க தான் ராஜா. உங்க அக்கா நம்புற மாதிரி எப்படி நடந்துக்கணும்? அவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரைட்டான இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு அக்காவுக்கு சப்போர்ட் என்ன போதும் சார், உங்களை நம்பிடுவாங்க. சரி, நீலாவதியை சந்திக்கிறேன். உங்க கேங்ல சேர்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். நான் அக்கா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே சார். அண்ணே ஒரு மணி பாட்டுங்களேன் கேட்கலாம். சரிம்மா. அண்ணா இந்த மைனா தோப்புக்கு எப்படி போகணும்? என்ன விஷயம்? தெரிஞ்சவங்கள பார்க்க போறோம். அப்படியா? இப்படியா தான் போகணும் மைனா தோப்புக்கு? போனா சேதாரம் இல்லாம திரும்பி வரமாட்டியே. அதை நாங்க பாத்துக்கிறோம். உன் அண்ணன் பேரை சொல்ல வேண்டியதானே? வேணாம் வேணாம், தொழில் ரீதியா யாருக்கு யார் எதிரின்னு தெரியாது. அதனால அவசரப்பட்டு அவர் பேரை சொல்ல தேவையில்ல. ஆனா அந்த லெஃப்ட்ல போங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். வா இந்திரா. அண்ணா
இங்க அட்டை பீஸ் விக்கிற இடம் எங்க இருக்கு? அதெல்லாம் முன்ன மாதிரி இங்க விக்கிறது இல்லம்மா. போலீஸ் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுறாங்க. பொருள் அள்ளிட்டு போனா பரவாயில்லம்மா, பொஞ்சாதி அள்ளிட்டு போயிடுறாங்க. கிளம்புமா, அதெல்லாம் இங்க கிடைக்காது. வேற எங்கன்னு கேளு. வேற எங்க கிடைக்கும்? சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல வால்டாக்ஸ் ரோடு இருக்குல்ல, அங்க போய் கேளுமா. இங்க இருந்து நான் 2 தடவை பீகார்ல இருந்து வந்த பீஸ வாங்கியிருக்கேனே. இப்ப விக்கிறது இல்லம்மா, இடத்த காலி பண்ணு. இவன் போய் சொல்றான். ஒரு நிமிஷம் இரு. மா, யாருக்கு போன் அடிக்கிற? எங்க அண்ணனுக்கு. யாரு உங்க அண்ணன்? கொருக்குப்பேட்டை கஜா. ஓ, நம்ம கஜா அண்ணன் தங்கச்சியா நீ? என்னம்மா கஜா அண்ணா அப்படி இருக்காரு, நீ இப்படி இருக்கியம்மா? 2 பேரும் கூட பிறந்தவங்க இல்லையா? என் பெரியப்பா மகன் தான் கஜா அண்ணா. ஓ, அத வந்த உடனே நீ ஃபர்ஸ்டா சொல்லிருக்கலாம்ல. முதல்ல வர லெஃப்ட்ல போமா, கட் பண்ண உடனே 3 வீடு தள்ளி 4வது வீடு தான் கஜா அண்ணா வீடு. அங்க இருப்பார், போய் பாரு. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டுமா, பாத்து போமா. என் பெரியப்பா மகன் தான் கஜா அண்ணா. ஓ, அத வந்த உடனே நீ ஃபர்ஸ்டா சொல்லிருக்கலாம்ல. முதல்ல வர லெஃப்ட்ல போமா, கட் பண்ண உடனே 3 வீடு தள்ளி 4வது வீடு தான் கஜா அண்ணா வீடு. அங்க இருப்பார், போய் பாரு. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டுமா, பாத்து போமா. கஜாண்ணா, கஜாண்ணா. வரேன். வாமா, உள்ள வாமா. பரவாயில்லண்ணா. ஏமா, எப்போவோ ஃபோன் பண்ணிட்டு இப்போ வர? யாரை கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்க. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாதுமா. அண்ணே, நான் கேட்ட துப்பாக்கி இருக்காண்ணே. யாருக்கு? இவங்களுக்கு தானே? ஆமாண்ணே. ஏமா ரிஸ்க் எடுக்கிற? ஆளை வச்சு மேட்ரு முடிக்கலாம்ல. அதுல ரிஸ்க் அதிகங்க. பணத்தையும் வாங்கிக்கிட்டு நாளைக்கு ஆளை கொலை பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ்ல மாட்டினா கொலை செய்ய சொன்னவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. நாங்களே களத்துல இறங்கிட்டா அதுல ரிஸ்க் குறைவு தானே. செம்ம விவரமா பேசுறமா நீ. இப்ப பீகார் துப்பாக்கி வேணுமா, ஜார்க்கண்ட் துப்பாக்கி வேணுமா? அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப பவரா இருக்கணும். அப்ப பீகார் பீஸ் தான் 35,000 ரூபாய். ரெடியா இருக்கானே? நீ ஃபோன் பண்ண உடனே ஆளை வர சொல்லி ரெடி பண்ணிட்டோமா. இந்திரா, 35,000 ஓகே தானே? ஏதாவது குறைக்க வாய்ப்பு இருக்கா? துப்பாக்கியோட வழக்கமா 6 குண்டு தான் தருவாங்க. பீகார்காரன் 12 குண்டு தரான். விலையை குறைக்க மாட்டாங்கம்மா. பரவாயில்ல சார், நீங்க கொடுங்க. ஆப்ரேஷன் பண்றது எப்படின்னு நான் சொல்லி தரேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். நானும் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். என் கையாலே அந்த கிஷோரை கொல்லணும். அவனால அவஸ்தை அனுபவிச்சது, நிம்மதியை தொலைச்சது நான் தான். இங்க வாங்கிட்டு போற 12 குண்டுகளையும் அவன் உடம்புல இறக்கி எவரைய தீத்துக்க போறேன். வாங்கம்மா, அப்படி போயிடலாம். இதாம்மா நான் சொன்ன பீஸு. இந்தாங்க, நல்லா பார்த்துக்குங்க.
15 அடி தூரத்துலேருந்து கூட சுடலாமா, குறி தப்பாது. இந்தாங்க, இதில் மொத்தம் 12 குண்டு இருக்கு, பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் இதை வீட்டுக்கு வெளியே வச்சு புதைச்சி மறைச்சி வச்சிருங்க. ஏங்க வீட்டுக்குள்ள வச்சா வெடிச்சிருமா? பாதுகாப்புக்காக தாம்மா சொல்கிறேன். நல்லா பாலித்தீன் பைக்குள்ளே வச்சு புதைச்சி வச்சிருங்க. 2 நாள்ல ஒருத்தனை போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி எனக்கு தேவைப்படாது. தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். போலாம். வரேன்னா? சரிம்மா. என் லட்சியத்துல பாதி தூரம் கடந்துட்டேன். அவனை பணமாக்கிட்டா நான் மீதி லட்சியத்தையும் அடைஞ்சிருவேன். டோன்ட் வரி, நீ நினைச்சதை சாதிச்சிட்டேன்னு வச்சுக்க. அவனை சாகடிச்சிட்டு நான் மாற்ற மாதிரி தெரிஞ்சா இதே துப்பாக்கியால சுட்டு நான் தற்கொலை பண்ணிப்பேன். முட்டாள்தனமா பேசாத. நீ கிஷோரை சுட்டு கொன்னதும் துப்பாக்கியை என்கிட்ட கொடுத்துரு. அது இறுதி முடிவில்ல, எல்லாம் ஒரு ஆப்ஷன் தான். போலீஸ்ல மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தற்கொலை தானு டெம்பரவரியா யோசிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு வாய்ப்பே வராது. வா போலாம். போலானே. இந்த இடத்துக்கு கிஷோரை வர சொன்னா வருவானா? பணம் தரோன்னு சொன்னா அவன் எங்க வேணாலும் வருவான். அவன் வந்ததும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சட்டுன்னு சுட்டு தள்ளிடணும். சரி, துப்பாக்கி எங்க? ஆறு குண்டுகளே லோட் பண்ணிட்டேன். நீதான் சுட போறியா? எனக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டியா? என்னை காப்பாத்துறதுக்காக நீயும் எங்க அண்ணியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அதனால அவனை நான் தான் சுடணும். காவ்யா, நமக்குள்ள யார் சுடுறாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா கிஷோர் சாகணும். கரெக்ட். ஒருவேளை இந்திராவோட குறி தவறி கிஷோர் சுதாரிச்சுக்கிட்டானா அவனை விட்டுறக்கூடாது. நீங்களும் நானும் கூட ஏதாவது ஒரு ஆயுதத்தை ரெடியா வச்சுக்கணும். ஒருவேளை அவன் தப்பிக்க ட்ரை பண்ணா நாம 2 பேர்ல ஒருத்தர் அவனை போட்டு தள்ளிடணும். அது கஷ்டம். நம்ம கிட்ட ஆயுதம் இருந்தா அவன் ஆரம்பத்திலே தெரிஞ்சுப்பானே. நான் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது ஓகே, ஆனா நான் எதுவுமே எடுத்துட்டு வரலையே. பரவாயில்ல, அவன் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது நீங்க யோசிக்காம ஓடி போய் அவன் ஓடாதபடி கட்டி பிடிச்சுக்கோங்க. ஐய, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நிஷாமா, நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அதுல ஒண்ணும் தப்பில்ல. நான் என்ன அவனை கட்டி பிடிச்சு டூயிட்டா பாட சொல்றேன்? நீங்க அவனை தப்பிக்க விடாம பிடிச்சுக்கிட்டா அடுத்த நிமிஷமே நான் அவன் வயித்துல சதக் சதக்குன்னு கத்திய பாய்ச்சிருவேன். எல்லாம் 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அண்ணே, காவ்யா சொல்றது எனக்கு சரியா படுது. சரி, கட்டி பிடிச்சு தொலைக்கிறேன். இன்னொரு ஐடியா. என்ன அண்ணி? கட்டி பிடிக்கிறதுக்கு பதிலா அவன் கழுத்தை பிடிச்சா என்ன? பதிலுக்கு உங்க கழுத்தை பிடிப்பான். சாரி, நெரிப்பான். அவன் உயிரை எடுக்க வந்த இடத்துல உங்க உயிரை விடணுமா? கிஷோரை கட்டி பிடிக்க கஷ்டமா இருக்கா? என்ன இருந்தாலும் அவன் இன்னொரு ஆம்பளையாச்சே. அவனை ஏன் ஆம்பளைன்னு நினைக்கிறீங்க? ஒரு மோசமான மிருகம்னு நினைச்சுக்கோங்க. சரி, ஓகே, நான் ரெடி. அவனுக்கு போனை போட்டு வர சொல்லு. ஹாய் பொண்டாட்டி. பணம் ரெடி. நாங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வர முடியுமா? பணம் ரெடினா வர வேண்டியது என் கடமையாச்சே. ஆமா, எவ்வளோ? நீ கேட்டதுதான். பணத்தோட மட்டும் வந்திருக்கீங்களா இல்ல போலீஸ் படையோட வந்திருக்கீங்களா? கிஷோர், எனக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும்னு இருக்கேன். போலீஸோடலாம் ஒன்றும் வரல. ஏன்னா நம்ம அசைன்மெண்ட்டோட கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ கிளைமேக்ஸில் தானே போலீஸ் வரும். அதானே லாஜிக்கு. சத்தியமா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. உடனே கிளம்பி வா. ஓகே, எங்க வரணும்?
அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா வச்சே. நம்பி வரலாமா? ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியால தான் பணம் தர முடியும். பின்ன நடு ரோட்ல வச்சா பணம் தர முடியும்? டென்ஷன் ஆகாதீங்க மேடம். தகுந்த முன்னேற்பாடுகளோட நானும் வந்துடுறேன். எதுல வர? ஒருவேளை என்ன நீங்க மாட்டி விட நினைச்சிருந்தா அங்கிருந்து நான் தப்பிச்சு ஓடணும். ஸோ பைக்ல வந்தா ரிஸ்க். அதனால ஆட்டோல வரேன். எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா கிஷோர்? கொஞ்ச நாளா நான் என் பொண்டாட்டிய கூட நம்புறதில்ல. வச்சிட்டுமா? அவன் நம்மள நம்பல. பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்க. பொண்டாட்டிய கூட நம்புறது இல்லையாமா? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன நிஷாமா? கிஷோரோட மனைவிய நம்ம ஒரு தடவையாவது மீட் பண்ணிருக்கணும். அவ நம்ம போறப்பெல்லாம் வீட்டுல இல்லாதத பார்த்தா அவளும் இவனுக்கு உடந்தையா இருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா இருக்கும். சரி, இப்ப அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அவனை எப்படி அட்டாக் பண்றதுன்னு நம்ம ஒரு பிளான் போடுவோமா?